மீடியா இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குறை. காலை வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. மனுஷனா ஒரு துன்பம் இன்பம்லாம் அதெல்லாம் கலந்து தானே வரும். அதெல்லாம் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படின்னு நாமளே தத்துவம் பேச ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா? அஃப்கோர்ஸ். ஆனால் நம்ம வந்து ஒரு மனுஷனா தத்துவம் மட்டும் தான் பேச முடியும். பட் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை மைண்டில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை கிரீஃப் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இன்னைக்கு கிரீஃப் அப்படிங்கிற எமோஷன் பற்றி தான் நிறைய பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி பேசுறதுக்காக சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சர் லாவண்யா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். எஸ், இன்னைக்கு வந்து இந்த கிரீஃப் அவேர்னஸ் டே அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் மேம். ஏன்னா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள விட்டு போயிருக்கும். ஆர் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கலையே, இது மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன ஒரு துன்பத்தை வந்து அவங்க பேக்ல வந்து கேரி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது, எப்படி மாத்துதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ க்ரீஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே இன்பம் துன்பம்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து ஒரு ப்ரொலாங் பீரியடில் அது போகிறச்சே தான் நம்மளுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலில் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது தான் நாங்கள் ஆஸ் அ சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வி டூ ரிசர்ச் ஆன் தட். ஸோ நாங்கள் அதை எப்படி ஹெல்ப் பண்ணணும், பேசிக்லி ஃப்ரம் சைல்ட்ஹுட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தே கெட் எஃபெக்டட் பை என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், பேரண்டிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அது போக போக அது வந்துட்டு வளர வளர அவங்களுக்கு வந்து எல்லா விதமாக அவங்க ஃப்யூச்சரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ஹெல்த் வைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது தான் நீங்கள் வி கிவ் தெரப்பீஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக நம்ம மைண்டுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி பார்க்க முடியாது. அது ஒரு கெமிக்கல் பேலன்ஸாக தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை சயின்டிஃபிக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்சைட் அவுட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியில் வந்து ஒரு குழந்தையோட மைண்டுக்குள்ள இருக்க எல்லா எமோஷனும் வந்து தனித்தனி ஆட்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. அப்படி கிரீஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓரத்தில் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம பாஸ்ட்டில் நம்ம பண்ண தப்புக்கலாம் இன்னைக்கு யோசிச்சா கூட டக்குன்னு கிரீஃப் நம்மளை வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ரியாலிட்டியை மறந்துட்டு எப்படி அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதை வந்து தவிர்த்து தப்பிச்சு ஓடி வரது இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். கிரீஃப்ன்றது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட். பட் அதை வந்து தவிர்க்கிறதுன்றது வந்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. எவ்ரி திங் ஹேஸ் நீட் டைம். ஸோ வந்து டைம் ஹேஸ் அ பவர் டு ஈல் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்மளுக்கு பிடிச்சமான விஷயம், இப்போ துக்கம்ன்றதை வந்து நம்ம சொல்லும்போது அது எதனால் துக்கம், ஸோ அதை வந்து நம்ம நம்மளுக்கு ட்ரஸ்ட்வர்தி பர்சன் கிட்ட அதை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் நம்மளுக்கு அப்போ கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஃபர்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மியூசிக்ஸ் கேட்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்யலாம். ஸோ அது மாதிரி ஹாபீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணுறச்சே வந்து வி கெட் டைவர்ட்டட் ஃப்ரம் இட். ஸோ அதை ஓவராக நம்ம திங்க் பண்ணுறச்சே வி ஹாவ் டு டைவர்ட் அவர் மைண்ட் ஃப்ரம் தோஸ் டைப் ஆஃப் திங்கிங். ஓகே, ஸோ வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு டைவர்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறீங்க மேம். பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேட்னஸ்லேயே இருந்துருவாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லிடலாம். சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கூட எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த வந்து யோசித்து வந்து குழப்பிப்பாங்க. தனியாக இருக்கும்பொழுது வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு வந்து எப்பயுமே அந்த ஒரு சேட் ஸ்டேட்குள்ளேயே வந்து இருப்பாங்க. இதை வந்து ஒரு மனநோயாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் வந்து படிச்சிருக்கேன். இவங்கள வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அண்ட் இப்போ நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாம அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது? ஏன்னா நம்ம கூட ஃபைட் பண்றதா நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு கவலை எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்கள் ஹெல்ப்புக்கு போகலாம். சேடுன்றதை வந்து நம்ம வச்சுருக்கிறதுனால நம்ம பாடிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, லைக் கார்டிசால். அதெல்லாம் ரிலீஸ் ஆகுறச்ச நம்மளுக்கு என்னென்னா இன்னும் நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது, நம்ம எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ கீ டு மென்டல் ஹெல்த் அஸ் வெல் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் வந்துட்டு பிரெயின்குள்ளே என்டார்ஃபின்ஸ், ஆக்சிடோசின், டோபமைன் இந்த மாதிரி கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ when it triggers our brain nerves வந்து so we get positive feeling, so we become happy. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளா கிரியேட்
கிரியேட் பண்ணிக்கணும். இஃப் நாட் யூ cannot do it by yourself, நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப்புக்கு கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்கள் போகலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த க்ரீஃப் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட லைஃப்லேருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பறிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் would have been there. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஃப் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கலாம். அதுல இருந்து வெளில வர முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கிட்ட இருக்க குட் திங்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, அதுக்கப்புறம் வேலையாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய மணியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆக்டிவாக செயல்படுற அவங்களோட மூளையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து அந்த க்ரீஃப் வந்து நம்மளை இழக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீஃப்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் எடுக்கும்போது ஸோ அது வந்துட்டு பர்சனலாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா as I said வந்துட்டு உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் உங்களை கான்சென்ட்ரேட் உங்கள் ஹெல்த் வைஸ் பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், சைக்கலாஜிக்கலாக யூ கெட் வெரி டிப்ரெஸ்டு. ஸோ அது வந்து ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஐதர் இட்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், உங்கள் சில்ட்ரன்ஸ் மேலே கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ வந்துட்டு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட்ஸ். அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு சுகமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா they get irritated more. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம சாதாரண ஒரு விஷயமா பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கோமா ஆன்சர் பண்ணுறது. ஸோ அகேன் த ஸ்பவுஸ் either husband or wife they argument ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் affects the children's life also. நிச்சயமா மேம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து ஒன்று வந்து அந்த பிரச்சனையிலே இருப்பாங்க, இல்லை வந்து ஓவர் கம்பெனி வந்துடுவாங்க. இந்த 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அவங்களால வந்து ஒரு தீர முடியாத ஒரு பிரச்சனையில் வந்து இருக்கிறதா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்காது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் லாங் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள், அவங்க என்னதான் அதுலேருந்து வெளியில் வந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து அவங்க இருப்பாங்க. அதுவே நிறைய விஷயங்கள்ல அவங்கள வந்து புல் பேக் பண்ணுறதை வந்து நான் நேரடியாகவே பார்த்துருப்பேன். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இந்த கான்ஷியன்ஸ் வந்து இருக்கும், நான் வந்து ஃபேரா இல்லை, நான் வந்து டார்க் ஸ்கின்டாக இருக்கேன்ற மாதிரி, அது வந்து அழகில்ன்ற மாதிரி ஒரு தப்பான கான்செப்டில் வந்து இருப்பாங்க. ஸோ லைஃப் லாங் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தீராத பிரச்சனையில் வந்து அவங்க இருக்கிறாங்கன்னு பொழுது அவங்க அதை வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து அவங்க எப்படி தங்களை தயார் பண்ணிக்கணும், ஆர் அவங்க கூட இருக்கிற அவங்க நட்பு வட்டமோ இல்லை அவங்களுடைய ஒரு ஸ்பௌஸோ அவங்கள வந்து எப்படி அதை வெளிக்கொண்டு வரத்துக்கு வந்து முயற்சிகள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைஃப்பில் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை துன்பம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஹியூமனால் எல்லாமே வந்து we can face everything. ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம்னு அனலைஸ் பண்ணணும். we have to accept the problem. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம், நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து either to your spouse, if not to your friends or family members, parents, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் இதுதான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஜெனரலாக அந்த க்ரீஃப் அப்படிங்கிறது நிறைய பேர் வெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அது பர்மனெண்ட்டாக நிற்கிறது இல்லை. அப்படி பர்மனெண்ட்டாக நின்ட்டால் தான் உங்களை மாதிரி பீப்பிளை பார்த்து வந்து கவுன்சிலிங்லாம் கேட்கறதுக்காக வராங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு பெரியவங்கலாம் வந்து கத்திடுவாங்க வெளில, இல்லை பாய்ஸ் வந்து எம்ப்ளாயை திட்டிடுவார், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்களும் வந்து கத்தி அந்த சண்டையை போட்டுப்பாங்க. ஆனால் இது பார்க்குற அந்த குழந்தைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம லைஃப் ஜாலியாக தானே போயிட்டுருக்கேன், இவங்க 2 பேர்கிட்ட வந்தால் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டுக்கு வந்தால் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் போய் கத்தலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து ஃபிங்கர் ஆன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்க வந்து என்ன அப்படிங்கிறத புரியாமலே கிரீஃப்குள்ள இந்த காலகட்டத்தில் நிறையா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை அதவே அரௌண்ட் எஜுகேஷன் கூட அவங்கள அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ குழந்தைங்க கிட்ட எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் அவங்கள எப்படி இதுல இருந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லுங்க. பேரண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சில்ட்ரன்ஸ் லைஃப். ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to spend time with them. ஸோ நம்மளுக்கு என்னென்னா நம்ம இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட்டை வச்சுட்டு சில்ட்ரன்ஸை வந்து we ignore their feelings. So every children has their feeling like love, care, attention, everything they want. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்கலாம், we have a lot of commitments, but children are most important. ஸோ அது அவங்களுக்காக தான் நம்ம ஒர்க்கு போகிறோம், இவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம we have to sit with the childrens. ஸோ குழந்தைங்க கிட்ட அவங்களோட ஃபீலிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அவங்ககிட்ட பேசினாவே பாதி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிக்கணும், நம்ம எல்லாரும் முன்னாடியும் வந்து ரொம்ப அன்பானவங்களா இருக்கணும், எல்லாரும் முன்னாடியும் ஃபேவரட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று வரப்போ அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. ரிஜெக்ஷன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், இல்லை ஒரு பையனாக இருந்தால் அந்த ரிஜெக்ஷனை நிறையா இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு டிராஸ்டிக்கான மெஷர்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த கிரீஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அது அதிகமாக போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பயாஸ்டாக பேசலனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ரிஜெக்ஷன்ன்றது வந்துட்டு அது வந்து அவங்க தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிறாங்க. சி இட்ஸ் நாட் தட் ஒரு பொண்ணு நம்மளை வந்துட்டு நான் லவ் பண்ணலன்னு சொல்கிறதுனால யுவர் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் தேர். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு
லைக் ஜென்ரலாக வந்துட்டு ஆஸ் ஐ செட் பேரண்டிங் ஸ்டைல்ஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஏன் அவ்வளோ அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்றது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எனஃப் அட்டென்ஷன் கொடுக்காதப்போ தே பிகம் வெரி அக்ரெசிவ். ஸோ அந்த அக்ரெசிவ்னஸ்னால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அட்டென்ஷன் வரா மாதிரி எதனா பண்ணணும், ஸோ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு தாட்டில் நம்ம இது பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒன்ஸ் ஒரு ரிஜெக்ஷன் வரப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐயோ எல்லாமே முடிஞ்சிடுதுன்னு. ஸோ அகேன் பேரண்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடுது. ஸோ ஐயோ எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுது, இனி எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா நம்ம சொல்கிறோம், அதில் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் சைடில் இதெல்லாம் நம்ம வந்துட்டு எஜுகேட் பண்ணலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம், ஸோ யூ கேன் ஓவர் கம் ஃப்ரம் இட். ஸோ அது இந்த சோஷியல் மீடியா மூலியமாக ஸோ நம்ம எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு we can educate them. ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்க பிரச்சனைகளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு பிரச்சனை அப்படின்றதா உங்களுக்கு மட்டும் யூனிக்காக இந்த காலகட்டத்தில் இருக்க போதில்ல, இதே பிரச்சனை கண்டிப்பாக சுற்றி இருக்க யாருக்கோ இருக்குது. ஸோ அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீங்களும் அதை வந்து கடந்து வர போகிறீங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்டோட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, தீர்வுகளாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக். இனியா இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து கிரீஃப் அவேர்னஸ் டே, அதாவது வந்து வருத்தப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் உரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உள்ள ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் லேயர்ஸ், அவ்வளோதான். அது அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட அந்த ப்ரைடு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை அப்படியே ஒரு ஜாம் மாதிரி வந்து போட்டு வச்சுட்ருக்கு. அதனால் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஒரு ட்ராவல் பண்ணால் தான் வந்து லைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து வெளியில் வந்து ட்ராவல் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு டிராவல் இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு எபிக் டிராவல் வந்து அமையவே அமையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. மனசுல நிறைய டேக் டைவர்ஷன்ஸ் இருக்கு, ஆனா உலகத்தை பத்தி சொல்ல டிராவல் பண்ணா நம்மளுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கேட்க வரீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு அடல்ட் இருக்காங்க, அவங்க வந்து என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கு, அவங்க எப்படி வந்து பீப்புளோட மிங்கிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து அவங்க பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பேரண்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா. சின்ன வயசில் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வளர்த்தோன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக வந்து இந்த குழந்தைங்க வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பெற்றோர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து செய்கிற தவறுகள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லுங்கள். எல்லா மனுஷனுக்கும் அடிப்படையிலே வந்து குழந்தையா இருக்கிறச்சே இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ லைக் வி ஸ்டார்டிங் வித் ஒரு பேரண்ட்டோட கேரிங், ஸோ அவங்க எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ஸோ அதெல்லாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஹரிவரி வேர்ல்டில் வந்துட்டு நான் வேலைக்கு போனால் போதும், பசங்க ஸ்கூலுக்கு போனால் போதும், அவங்கள ஈவினிங்கில் க்ரீச்சுக்கு அனுப்பினா போதும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு சிட் அண்ட் ஸ்பீக் டு தெம். குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேசி அவங்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஓகே டிவி பார்க்குறாங்களா, டிவி பார்க்கட்டும், எது பண்ணாலும் ஓகே, நம்மளுக்கு இருக்க ஒர்க் டென்ஷனில் நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், நம்மளை யாருமே கேர் பண்ணிக்கலையே, நம்ம இப்படி தனியாக இருக்குமே, அதுவே வந்துட்டு என்ன ஆகுனா லைக் அவுட் ஆஃப் த வே ஆன்டி சோஷியல் பிஹேவியருக்கு இட் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய என்னென்னா, நான் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்காக பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடைக்கிறது, கத்துறது, ஸோ அது மாதிரி இது பண்ணும்போது ஸோ இம்மீடியட்டாக நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, ஐயோ இது கத்துறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் இதுவும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வருது. ஸோ நான் கேட்டதை நீங்கள் பண்ணி தரல, ஸோ அதனால் வந்துட்டு நான் உங்களை ரிவெஞ்ச் எடுப்பேன். இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இட் ஜஸ்ட் க்ரோஸ். நம்ம அடலசன்ஸாக ஆகிறச்சு அதே ஒரு தாட் தான் வந்துட்டு யாரோ இதுக்கு நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், இப்படி பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் அவங்களுக்கு வருது. ஸோ வந்துட்டு ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பேரண்ட்ஸ் வி நீட் இந்த சில்ட்ரன்ஸ் சின்ன வயசுலேருந்தே வி ஹாவ் டு பி அன் எக்ஸாம்பிள், வி ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள். ஸோ வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட என்னென்ன ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்ரி திங் ஸ்டோர்ஸ். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் இப்போ நீங்கள் குண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க குழந்தைங்கள வந்துட்டுன்னா அது வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா அது அப்படியே வளர வளர என்ன ஆகும்னா நான் குண்டா இருக்கேன், என்ன எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க,
ஸோ நான் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும், ஒரு ஆங்ஸைட்டி, படப்படப்பு அது மாதிரி வந்தேன்னா இட்ஸ் அப்படியே இது வளர வளர என்ன ஆகும்னா ரொம்ப மேஜரான ப்ராப்ளம்ஸ்லாம் இன் அடோலசன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் லைஃப்பில் தே எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யங் கப்புள்ஸ் அவங்க வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சரி அந்த லவ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறது ஒரு 3G ஸ்பீடில் ஆரம்பிச்சு ஒரு 4G ஸ்பீடில் சண்டை போட்டுறாங்க. ஆனால் திருப்பியும் வந்து அது சரியாகிறதுக்கு 2G ஸ்பீடில் போயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிறைய பேர் உங்ககிட்ட வர்றப்போ இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கூட பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியறதில்ல, அதுக்கப்புறம் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? அதுக்கு முன்னாடியே இருக்க ஒரு அடலசன்ட் ரிலேஷன்ஷிப் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற மாதிரி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணுறோம். ஸோ இது என்ன யூஸ்னால், ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கவங்க வந்துட்டு ஜஸ்ட் லவ் பண்ணுறோம் அந்த டைமுக்கு வந்துட்டு தே ஆர் லைக் வெரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணால் போதுன்றதுக்காக ஜஸ்ட் அப்படியே எல்லாம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடுவாங்க. அன்னைக்கு மட்டும் எல்லா வித்தையும் எல்லாம் அவங்கக்கிட்ட ஓகே 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 எல்லாம் சொல்லுது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுவே அவங்க இந்த ஒய்ஃப் ஒரு அது ஸ்பவுஸ் வந்து அதே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறச்சு மேரேஜ் லைஃப்பில் தே ஃபேஸ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் என்றது என்னென்னா we just sit with the couples before marriage and just explain the reality of life. ஸோ இதுதான் ப்ராப்ளம், இப்படி தான் லைஃப் இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ ஒரு கேர்ள் இருக்கான்னா அவளுக்கு வந்துட்டு நைட்டு 12 பர்த்டேனா நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டணுன்றது அவள் ரொட்டீன் லைஃப்பில் இருந்துக்கலாம் சோஃபா. ஸோ அதையும் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு இது ஒரு ப்ராப்ளமாகவே வந்தது எங்ககிட்ட ஒரு கேஸாக. என்னன்னா நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் எனக்கு 12 o'clock பர்த்டே கேக் கட் பண்ணுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றுமே பண்ணலை, அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இட் பிகம்ஸ் அதுவும் ஒரு க்ரீஃபாக தான் வருது. ஸோ ஷி பிகம்ஸ் ஸோ டிப்ரெஸ். ஸோ இதெல்லாம் அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள். நிச்சயமா மேம். சில விஷயங்களை வந்து மறக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ மறதின்றது வந்து எல்லாருக்குமே தேவை தான். பட் ஆனால் வந்துட்டு அது எல்லாருக்குமே இம்மீடியட்டாக நடக்காது. ஸோ இட் ஹேஸ் தே நீட் டு ஹேவ் சம் டைம். ஸோ டைம் இஸ் அ கிரேட் ஹீலர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு கிவ் சம் டைம். ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி. அவங்க கோப்பிங் ஸ்கில் எப்படி இருக்குது. சில பேர் வந்துட்டு இம்மீடியட்டாக தேல் ஓவர் கம் இட், சில பேர் வந்து அதை மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா அதை மறக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைவர்ஷன் தெரப்பின்னு இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டைவர்ட் அவர் மைண்ட். ஸோ அது எப்படின்னா we can create hobbies, நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம். we can listen to songs, அதே மாதிரி யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப இது. ஸோ மென்டலி நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைவர்ஷன் வேணும்னா லைக் we can go in for mental stimulating games like puzzles, chess. ஸோ இது மாதிரி ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணும்போது we can just overcome it. It's like it will take its own time to get relief. நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிறது தான் வந்து அந்த கிரீஃப்குள்ள வந்து வெளில வரதுக்கான ஒரு ஈஸியான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து ஓவர் த்ரூ பண்ணுறது இல்லை கிராஸ் பண்ணி வரது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. உதாரணத்துக்கு சில பிரச்சனைகள்லாம் எப்பவுமே சோஷியல் இஷ்யூஸாக மாறிடுது. பர்சனலாக நம்மக்கிட்ட இருந்து வெளில போய் அது எல்லாருமே நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு பிரச்சனை மாறிடுது. நிறைய கப்பல்ஸ்க்கு வந்து குழந்தையின்மை அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க லைஃப்பில் எல்லாமே இருக்கும், ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்குமே பர்மனெண்ட்டாக இருக்க போகிற பிரச்சனைன்றதை நினச்சி அவங்க இன்னும் கிரீஃப்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்வாக என்ன சொல்லுவீங்க? ஓகே. ஸோ இப்போ குழந்தையின்மை பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் அதுக்கு தீர்வே கிடையாதுல்ல. இப்போ இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். இப்போ வந்துட்டு உங்கள் ஒரு பெண்ணால் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியல, சரோகேட் மதர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது போகலாம். அது இல்லாமல் வந்துட்டு அது மென் சைடில் இருக்கிற ப்ராப்ளமுக்கும் we can just go in for some medical help. ஸோ அப்படியும் உங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் வந்து we can go in for adoption. ஸோ adoptionன்றது something which is like சோஷியலாகவும் it is so good for everything. ஸோ ஒரு குழந்தைய எடுத்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறச்சு சோஷியலில் இருக்கிற ஒரு இதுவாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். லைக் தே வேல்யூ யூ. ஓகே, ஒரு நியூ லைஃப், ஒரு குழந்தைக்கும் ஒரு நியூ லைஃப் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க அனாதையாக இருக்கிறச்சு அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ கெட் them into your house, so they have a relationship. ஸோ அவங்க ஒரு தனி மனிதனை வந்துட்டு உங்களுக்கு நல்ல வழியில் உருவாக்குறீங்க. ஸோ எல்லாத்துமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோட வந்து இருந்தால் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தை நாமளே வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் தேவை. பட் எல்லாரோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஒர்க்கில் நீங்கள் டெய்லி மீட் பண்ணக்கூடிய பீப்புள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக பிரச்சனைகள்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நாங்கள் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப வேல்யூபிளான நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது உங்கள் இனிய பாய்.
வெல்கம் பேக். இனிய இந்த நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருணுக்கு வர. ஸோ எனக்கு வந்து அந்த கிரீஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறத வந்து பேசியிருந்தோம். ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா வகுத்து இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் வருத்தமாக இருக்கீங்கன்னா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கும் அவங்களுடைய சுச்சுவேஷனில் வந்து பீயிங் இன் தி ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பொசிஷனில் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா தான் வந்து தெரியும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். இதனால என்னன்னா நிறைய பேர் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, உன் கஷ்டத்தெல்லாம் நீ வந்து பேசுறியே அப்படிங்கிற ஒரு டேர்மை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து மைண்டு கிளியராக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து எதை போட்டாலும் விளையும் அப்படிங்கிற மாதிரி எதை சொன்னாலும் புரியும். ஸோ ஒரு முத்திரை இருக்குது, கற்றுக்கலாம். வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன செய்யலாம். இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி. ஏன்னா நம்ம வந்து திட்டமிட்டு எதையும் செய்கிறதுக்கு முடியறதில்லை. ஆனால் நிறைய திட்டங்கள் போடுவோம். அந்த திட்டங்களை எல்லாம் நம்ம செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு உடலில் உறுதி தேவை, மனதில் வந்து சுறுசுறுப்பு தேவை. இந்த மனதில் சுறுசுறுப்பு இருந்தாலும் அதை உடம்புக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதாவது கடத்தணும். மனசுலேருந்து அந்த சுறுசுறுப்பை உடம்புக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம உடம்பு வந்து அந்த செயல்களை நமக்கு செய்கிறதுக்கு முடியும். ஆக இந்த சுறுசுறுப்பாக இருப்பது அப்படின்றது வந்து ஒரு தன்மையாக இருந்தால் கூட நமக்கு வந்து உடம்புல அந்த இயல்புத்தன்மை இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். இந்த சுறுசுறுப்பாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து சின்ன குழந்தைகள் துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வயசாக நமக்கு வந்து அந்த இயல்பு குறைஞ்சிரும். இன்றைக்கி அந்த தன்மையவே நம்ம மாற்றுற மாதிரி குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த அலைபேசி, கைபேசின்னு சொல்லக்கூடிய சாதனங்களை எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துலையே வந்து அவர்கள் இருப்பது வந்து அவர்களுக்கும் இந்த தன்மையை கொண்டு வந்துடும். இதில் இருந்தெல்லாம் நம்மளை மாற்றணும் அப்படின்னா முறையான உடற்பயிற்சி தேவை, அதற்கு நேரம் ஒதுக்கணும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம இன்றைக்கி தயாராக இல்லாத காரணத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஆக சுறுசுறுப்பாக இருப்பது என்பது ஒரு இயல்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு நோயோ அல்லது இது ஒரு தீர்வோ கிடையாது. இது நம்மளுடைய ஒரு அடிப்படையான ஒரு தன்மை. மனிதனாக இருப்பவர்கள் நம்மளுடைய காலம் முழுவதும், அதாவது ஆயுள் உள்ள வரைக்கும் நம்மளுடைய வேலையை நம்மளே செஞ்சுக்கிறணும் அப்படின்றது வந்து ஒரு தன்மை. நம்மளுடைய வேலை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, மலஜலம் கழிப்பது. இந்த 3 வேலைகளுக்காகவும் நாம் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் நாமளே நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த 3 வேலைகளுக்காகவும் யாருடைய தயவாவது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆக நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நலமாக இருப்பதற்கு நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஆக அந்த சுறுசுறுப்பை நம்ம அடைவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றது இப்போ பார்ப்போம். முதல் முதிரை வந்து தேனீ முதிரைன்னு சொல்லி ஒரு முதிரை, 2வது பாவன முதிரைன்னு சொல்லி ஒரு முதிரை, 3வது வந்து மகிழ்ச்சி முதிரைன்னு ஒரு முதிரை. இந்த 3 முதிரையும் வரிசைப்படி செய்ய போகிறோம். முதல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 2 கைகளிலுமே ஆள்காட்டி விரலை மடித்து இப்படி சுருட்டுறீங்க. பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய முதல் கோட்டினுடைய பக்கவாட்டில் இப்படி தொட்டுக்கிறீங்க. மற்ற 2 விரலும் நீட்டி இருக்க வேண்டும். இது முதல் முதிரை. இந்த மாதிரி இருக்கும். 2வது முதிரை பாவன முதிரை. வணக்கம் வச்சுக்கோங்க. நடுவிரல் மட்டும் இப்படி மடித்து கொண்டு வாங்க. இது 2வது முதிரை. 3வது முதிரை மகிழ்ச்சி முதிரை. அவங்களுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இது எல்லாமே அப்படி ஒரு பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கணும். கொண்டு வந்து அவங்களுடைய பெருவிரல் மேலே இப்படி வச்சுக்கணும். பெருவிரல் உள்ளங்கையில் தொடக்கூடாது. 2 கைகளிலுமே இப்படி செய்யணும். இது மகிழ்ச்சி முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே வரிசைப்படி செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உணவே மருந்து அப்படின்ற பிரிவில் நம்ம கொண்டு வரணும். ஆரஞ்சு பழச்சாறு இருக்குது இல்லைங்களா, ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஆரஞ்சை வந்து நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துகிட்டு, சாத்துக்குடி வேறு ஆரஞ்சு வேறு, அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சை வந்து எடுத்து சாறு எடுத்துக்கோங்க. ஒரு பழத்தினுடைய சாறு எடுத்துக்கோங்க. ஏறக்குறைய ஒரு 40 ml வரைக்கும் வரும். அது அதில் மீதி ஒரு 60 ml தண்ணீர் கலந்துக்கோங்க. கலந்துட்டு 100 ml தண்ணி, மொத்தமாக பார்த்திங்கன்னா 100 ml சாறு இருக்கும். அது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, அந்த உலர் திராட்சையை ஒரு 5 நிமிடம் அதில் ஊற போடுங்க. ஊற போட்டுட்டு உலர் திராட்சை எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரியவர்களாக இருந்தால் ஒரு 4 திராட்சை போடுங்க, சிறியவர்களாக இருந்தால் ஒரு 10 போடுங்க. இதை போட்டு ஒரு 10 நிமிடம் ஊற வச்சுட்டு அந்த திராட்சையை அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு அந்த சாறு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உடம்பு வந்து அன்றைக்கு முழுவதுமே புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சுறுசுறுப்பாகிடும். இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இயல்பாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
கிரீஃப் அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் இருக்கவே இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி முத்திரைகள்லாம் கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். கிரீஃப் இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ப்ரீஃபாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு பிரச்சனையாக வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம ஊரில் வந்துட்டே இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய வரதுக்கு காரணம் வந்து பிரச்சனை வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டு இருக்கு நம்ம லைஃப்பில் ஓவர் கம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பிரச்சனை வந்து எனக்குமே எக்ஸ்பர்ட் ஆக விடக்கூடாது, அவங்களை ஒரு அமைச்சர் ரேஞ்சிலேயே வந்து அதை வச்சிருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிடலாம், ஒரு சின்ன பிரேக் விட்டுடலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண்குற நம்மளுடைய ஹாப்பினஸை வந்து இன்னொருத்தவங்க கையில் நம்ம கொடுக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். இன்னொருத்தர் வந்து அவங்க தான் நம்மளுடைய ஹாப்பினஸோடைய ஒரு கீ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும்பொழுது தான் வந்து அவங்க சரியாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, இல்லை அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ரெஸ்பெக்டை நம்மளுக்கு காட்டல, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே வந்து நான் தான் என்னை ஹாப்பியாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாலே நிறைய விஷயத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம். ஹாப்பினஸோட கீ அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் ஹாப்பினஸோட லாக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் எனவே இந்த ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஹாப்பினஸோட லாக்காக மாதிரி இருக்கக்கூடாது, எனக்குமே கீயாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நலம் அன்புடன் நேயர்களுக்கு டெய்ஸி சரணின் அன்பு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் டாபிக்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியாது, அது குண்டாயிட்டுங்க ஒல்லியாகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தான் ரொம்ப ஒல்லியாகணும் அப்படிங்கிறதும் நினைக்கிறாங்க. அதுக்கு என்னென்னமோ பாடுபடுறோம், ஜிம்முக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். ஆனால் வந்து ஒரு அப்போதைக்கு நம்ம ஒல்லியாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு அதே மாதிரி பழைய வெயிட் போகிறது. உடனே நான் நல்ல வெயிட் ரிடக்ஷன் பண்ணேன், இப்போ திரும்ப ஏறிட்டேங்கிறது ஒரு ஃபெட்டப் ஆயிடுச்சு. பட் உடல் குறைப்பு சிகிச்சையை பொறுத்தவரையில் ஒன்ஸ் வந்து நம்ம எப்படி இருந்தால் உடம்பு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா நம்மளே அதுக்கு ராஜா. அதுக்கு பின்னால் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் குறைப்பு சிகிச்சை வந்து நீங்களாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட எதனால் உடம்பு வருது, என்ன தப்பு பண்ணனால ஓவராக வெயிட் போடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல்ல வந்து ரொம்ப குண்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு வந்து நிறையா அதுலேயே வந்து உடல் எடை குறையும். ஏன்னா உடம்புல கழிவுகள் தேங்காது, எந்த விதமான டாக்ஸின் ஸ்டோரேஜ் இருக்காது, மலம் நல்லா கழியும். காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, 2 முறை மலம் கழியிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து உங்களுக்கு அந்த உடம்புல கழிவுகள் தேங்காதனால சீக்கிரம் வெயிட் போடாது. ஒன்று, நம்ம என்னென்னா நம்ம 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 2வது, யாருக்கு வெயிட் போடும், மத்தியானம் சாப்பிட்டோன்னா படுத்து ஒரு தூக்கம் போடுறவங்களுக்கு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, இரவு நேரத்தில் லேட்டாக உணவு சாப்பிட்றவங்களுக்கு, சாப்பிட்டோன்னா படுத்து தூங்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்னாகும், நல்லா வெயிட் போடும். அப்போ நீங்கள் வந்து ஒரே இடத்துல தான் நான் உட்காந்து வேலை செய்யணும்டான பொசிஷன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் நான் வாக்கிங் போகிறேன், இல்லை நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் தான் பிடிக்கும், எனக்கு அப்போ இருந்து அதுதான் பேஷன், இல்லை நான் வீட்லேயே இந்த யோகா பண்ணுவேன், அப்படி இப்படி வீட்லேயே நான் வந்து இந்த வெயிட்டு புஷ்அப் பண்ணுறதுக்கு வெயிட்டெல்லாம் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் விறுவிறுக்க எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது திடீர்னு தசு புசுன்னு மூச்சு வாங்குது 10 நிமிஷம் கழிச்சுன்னா உடனே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இமீடியட்டாக ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்குது மேலேயும் கீழே, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு வாங்கி ஸ்வெட் ஆகுறீங்கன்னா இமீடியட்டாக ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு 5-6 தடவை விட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு வாங்க டக்குன்னு வாங்க நீங்கள் பண்ணினீங்கன்னா டக்குன்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உயிரிழக்கிறவங்க நிறைய பேர், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சனை பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப சீக்கிரம் இறந்து போகிறது. அதனால் நீங்கள் சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்க எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, புஷ்அப் பண்ணுறீங்க, வாக்கிங் ஓடுறீங்க, ஜாகிங் போகிறீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி ஜஸ்ட் 2 நிமிஷம் ஒரு பிரேக், அந்த 2 நிமிஷம் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கிறது, ஒரு ஆழ்ந்த மூச்சு 2 தடவை விட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது பண்ணுங்கள். இரவு மத்தியானம் சாப்பிட்டோன்னு தூங்காதீங்க. இல்லை எனக்கு வந்து தூங்கினா தான் முடியும் அப்படின்னா 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் 7:30 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்டிங்கன்னா வெயிட் இறங்கவே இறங்காது. இரவு நேரத்தில் வந்து 7:30க்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடணும். இரவு நேரத்தில் நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பிசுபிசுப்பான உணவுகள், நூடுல்ஸ், பாஸ்தா, கோதுமை தோசை, களி, கூழன்னு ஸ்டிக்கி ஃபுட்ஸ் வந்து இரவு நேரத்தில் சாப்பிடவே கூடாது. ஆவியில் வேக வச்ச இட்லி ரொம்ப ஆப்டான விஷயம். சப்பாத்தி சப்ஜி சாப்பிடலாம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டா தான் பிடிக்கும், அது எனக்கு வேறு எதையும் சொல்லாதீங்கிறவங்க ஒரு வெள்ளரிக்காய் தோல் சீவி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு 1 கப் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் சாதம், குழம்பு, நிறைய பொரியல்.
இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஏன்னா பொரியல் சாப்பிட்றீங்க, முன்னால் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க, ரைஸ் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, எல்லாருக்கும் என்ன தான் பண்ணாலும் எனக்கு சாப்பாடு சாப்பிட்டது திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் 7:30 மணி மிஞ்சி போனால் 8 மணிக்குள்ளே முடிங்க. உட்காந்த இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் கம்பல்சரி. இல்லை நான் வந்து எங்கள் வீட்டில் 6-7 பேர் மாமனார் மாமியார் என்னோட இல்லைன்னா நான் எல்லாருக்கும் நான் வேலை செய்கிறேங்கிறவங்க, ஆண்கள் வந்து நான் என்னோடய வேலையே குனிஞ்சு நிமிந்து பயங்கரமான ஹார்ட் இருக்குங்க அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் வந்து கூட்டி பாத்திரம் விளக்கி சாப்பாடு செஞ்சாலும் நீங்கள் எக்ஸசைஸில் பேர்ன் ஆகிற கலோரிஸ் வந்து வேறு தான். எக்ஸசைஸில் வந்து உடம்பு ஷேப்பாக இறங்கும். சும்மா அப்படி இதாக இறங்காமல் அப்படியே வயிறுலாம் இல்லாமல் வயிறெல்லாம் குறைஞ்சி இடுப்பெல்லாம் குறைஞ்சி நல்லா ஷேப்பாக இறங்கும். ஸோ இது வந்து நான் வந்து எந்த விதமான நீங்கள் ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அதுக்காக சொல்ல, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெயிட்டை குறைச்சி தான் ஆகணும். உடல் வந்து பருமன் ஆயிடுச்சுன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க, என்னை யாருமே டார்ச்சர் பண்ணுறதில்லைன்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நீங்கள் லைஃபே என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். உங்களுக்கு நினச்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியாது, ஒரு எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் ஏறி இறங்கி நடக்க முடியாது, நிறையா தொந்தரவுகள் வேணும். அதனால் உடல் பருமனை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை எனக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு ப்ராப்பராக ஒரு அண்டர் டாக்டர் சூப்பர்விஷனில் நான் உடம்பு இறங்கிக்கிறேன், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் வரலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஒரு டாக்டர் வீடியோ பார்த்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டப்படுற இடங்களுக்குலாம் போயிட்டு அவர் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த vlog வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களே அவங்க செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படி பேசிகிட்டே போகிறாங்க. இப்போ நான் வந்து யாரெல்லாம் சிக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டுபிடிச்சி சர்ப்ரைஸ் ட்ரீட்மெண்ட் தரப்போகிறேன், அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து அந்த சவுத் அமெரிக்கன் ஸ்லம்ஸ்லாம் வந்து ரொம்ப நம்ம ஊருக்கு ஈக்குவலான லெவலுக்கு மோசமாக இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளை வந்து டிஃப்ரெண்ட் பிரச்சனைகளோட உபாதைகளோட இருக்கவங்கலாம் மீட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி அதிலே பாதி ஹாப்பியாகிறாங்க. அதுவும் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் ஹாப்பியாகிறாங்க. ஸோ ஜாலியாக பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டாரு. ஸோ டாக்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஸ்டெதஸ்கோப் போட்டு ஊசி போடுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆலோசனையும் சொல்லுவாங்க, நேரில் காலத்துலையும் அங்கே செயல்பட்டுருவாங்க, டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ ஒரே மாதிரி வந்து எல்லாரும் ஸ்டீரியோ டைப் தான் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்து புரியுது. இன்னும் நிறைய புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் இனிய வாய் ஏன் வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியத்தை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தேன். லஞ்ச் டேட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் வரும். நீங்க முடிஞ்சா வந்து நீங்க போய் அந்த லிங்க் எடுத்து பாருங்க. லஞ்ச் டேட்ன்றது தான் ஷார்ட் ஃபிலிமோட நேம். என்னன்னா ஒரு ஒயிட் லேடி அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து போயிட்டு இருக்கும்போது அது ஒரு கிறிஸ்மஸ் டைம் அவங்களுடைய பணத்தை வந்து ஒரு பிளாக் வந்து திருடிடுறாரு. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறது, ட்ரெயினையும் மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாமல் வந்து சரி ஓகே பசிக்கு ஏதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியான காசு தான் இருக்கும். அதை வச்சு ஒரு சாலட் வாங்கிட்டு சாப்பிட போவாங்க. அவங்க டேபிள் மேலே வச்சுட்டு ஃபோர்க் மறந்துட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்பொழுது ஒரு பிளாக்கு, அதுவும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கிடைக்கிற காசை வந்து எடுத்து அவருடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த சாலட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இது என்னோடது அப்படின்னு உடனே ஒரு முறைப்பார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பசி, கையில் வந்து வேறு காசும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோர்க் எடுத்து அந்த பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி என்னென்னா அவர் வந்து இஸ் அ பெக்கர், இவங்க வந்து ரொம்ப ஒரு வசதியான ஒரு லேடி. ஆனால் 2 பேரும் ஒரே பிளேட்லேருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாலட் காலியான உடனே அந்த பெக்கர் வந்து நேராக போயிட்டு 2 காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு காஃபி வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு எழுந்து போவாங்க. எழுந்து போயினதுக்கப்புறம் தான் அவங்க பேக்கை வந்து வச்சுட்டு வந்தது வந்து ஞாபகம் வரும். திருப்பி வந்து பார்த்தா ஆக்சுவலாக அவங்க அந்த இன்னொரு டேபிளில் வந்து அவங்களுடைய சாலட் இருக்கும். இவர் சாப்பிட்டுட்டு இருந்த டேபிளில் வந்து உட்காந்து அது அவங்களுடைய சாலட் நினச்சிருந்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா வந்து வெளிநாடுகளில் பெக்கர்ஸ் கூட காஃபி சாலட் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது. சாலட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். இல்லை இது எதுக்காக சொல்ல வரேன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே பிளாக் அப்படின்னாலே அவங்க திருடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாக் சாப்பிடும்போது ஓகே என் சாலட்டை தான் அவன் சாப்பிட்றான்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாரையும் வந்து அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி இவங்கன்னா இப்படி தான் அப்படி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனைகள் வருது இல்லையா. ஸோ காலையில் ஷோனாலே அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்லாம் உடைச்சிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி சொல்ல வர்றாரு ரொம்ப கூலான பர்சனான இறைன் பையஸ் சார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் வாழ்கிறாங்க. திடீர்னு 2 பேருக்குள்ள ஒரு மன வருத்தம் ஏற்படுது. இவங்க 2 பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு அட்வொகேட், அவர் பேர் டாக்டர் செல்லையான்னு பேர், அவரை நாங்கள் கூப்பிட்டு லிட்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் படி கிளாஸ் எடுக்க சொன்னோம். அவர் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னார், இந்த ஃபேமிலி கோர்ட்டை பற்றி சொல்லிவிட்டு இந்த ஃபேமிலி கோர்ட்டில்
எப்படி வந்து இந்த டிவோர்ஸ் கேசஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக பீப்புள் வராங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, தயவு செய்து நீங்கள் வந்து சுமூகமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க, ஏன்னா அதுதான் நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு அறிவுரை மாதிரி சொன்னார். இப்போ 10 வருஷம் ஒன்றா வாழ்கிற இந்த கப்பல் திடீர்னு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுறது, பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு வராங்க, பிரிகிறாங்க. இப்போ பிரியும்போது இவங்க மனநிலை என்ன? 2 பேருமே வாழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா பிரியும்போது சந்தோஷமாக தானே போகணும், மகிழ்ச்சியாக தானே போகணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிஞ்ச உடனே நீ நாசமாக போ அப்படின்னு அந்த அம்மா நினைக்குது, நீ உருப்படியெல்லாம் போ, நீ கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ 10 வருஷம் இவங்க ஒன்றா வாழ்ந்தாங்கல்ல, எத்தனை விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை தருணங்களில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுமையாக ஒப்படைச்சு வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அந்த வாழ்க்கையெல்லாம் போலியா? சரி, நாம் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தோம், இனி வாழ முடியாத மாதிரி சில பிரச்சனைகள், தொடக்கத்திலிருந்தே கூட நமக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட நீ எனக்கு சமைச்சிருக்க, பரிமாறி இருக்க, என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க, என் துணியை எடுத்து வச்சுருந்துருக்க, என்கிட்ட அன்பாக பேசியிருக்க, நான் வந்து உனக்கு வந்து பராமரித்து உங்கள்கிட்ட பிரியமாக இருந்திருக்கேன். இந்த 10 வருஷம் பல நேரங்களில் எனக்கு நீ ஆறுதலாக இருந்திருக்க. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய 10 வருஷங்கிறது மிகப்பெரிய காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்ந்த காலம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒன்றா இருப்பதற்கு இயற்கையோ இருத்தலோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இனிமேல் நம்ம எங்கே சந்தித்தாலும் ஒருத்தர் பார்த்து சிரிப்போம், ஒருத்தர் பார்த்து சந்தோஷமாக பேசுவோம், நல்லா இருக்கீங்களா, முடிஞ்சிச்சுன்னா 2 பேரும் போய் ஒரு காஃபி சாப்பிடுவோம். இதில் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. பரவாயில்ல, உன் பாதை வேறு, என் பாதை வேறு, அதனால் ஒன்றும் இல்லை. இதுக்காக நாம் வாழ்ந்த தருணங்கள் எல்லாவற்றையும் மறந்துட முடியுமா? அவை உண்மையானவை தானே அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை யாருக்கு வருதோ அவர்கள் தான் முதிர்ச்சி பெற்றவர்கள். இது எப்போ வரும்? நாம் ஒருத்தரோட நட்போடு இருக்கிறோம், ஒரு 10 வருஷம் நட்போடு இருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருது. நம்ம நண்பர் இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிடுறாரு. நாளையிலேருந்து நான் கூட பேச மாட்டேன்னு 2-3 முறை அவரை பார்க்குறோம், அலோ சொல்கிறோம், அவர் முகத்தை திருப்பிட்டு போகிறாரு. ஃபோனில் தொடர்பு கொள்கிறோம், பிஸியாக இருக்கிறத வேறு யாரோ சொல்கிறாங்க, சந்திக்க முடியல. நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவருக்கு நம்மளோட நட்பு தொடர முடியலன்னு. அந்த மாதிரி நேரத்தில் நாம் வந்து அந்த நண்பன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படணும், சின்ன பின்னமாகணும், எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கணும் அப்படின்னு நினைக்கலாமா? அப்போ இத்தனை நாள் அவரோட பழகணுமே, அதெல்லாம் பொய்யா, போலியானதா? ஒரு நல்ல நண்பன் இன்னொருத்தரோட பழகும்போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அதை தக்க வைத்து கொண்டு அந்த நண்பனை தொடர்ந்து நேசிப்பான். அவன் வித்தியாசமாக இருந்தாலும் அவனை நேசிப்பான். சரி, 10 வருஷம் பழகினப்போ அவன் எத்தனையோ விஷயங்களை நம்மளை நம்பி சொல்லியிருப்பான்ல, அதையெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்கிறதா? நாம்ளும் உடன்பட்டு தானே அதை செஞ்சோம். அப்போ நண்பனாக இருக்கிற போது நாம் எதை பகிர்ந்து கொண்டோமோ அதை பிரிய நேர்ந்தாலும் ஒருபோதும் அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது. அப்போது தான் நாம் நட்பாக இருந்ததற்கான ஒரு மரியாதை, நட்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லை? தாம்பத்தியத்திற்கு ஒரு மரியாதை, தாய்மைக்கு ஒரு மரியாதை, நட்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அந்த நட்புக்கான மரியாதை நாம் வாழ்ந்து சேர்ந்த காலங்களில் ஒருவர் நம்மை நம்பி எதை சொன்னாரோ, எதை பகிர்ந்து கொண்டாரோ அதை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுதான் மிக மேன்மையான ஒன்று. சிசரோ சொல்கிறாரு, ஒரு நண்பன்கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி அவன் இருக்கணும். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அவன் உண்மையாக நடக்கணும் அப்படிங்கிறார். அப்போ உண்மையான நட்பு யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் உண்மையான தாம்பத்தியம் இருக்கும், அவர்கிட்ட உண்மையான குடும்ப வாழ்க்கை இருக்கும். உண்மையின் அடிப்படையில் தான் எல்லாமே எழுகிறது. ஆகவே நாம் ஒரு சிலரிடம் நட்பாக இருந்துவிட்டு பிரிவதற்கான கட்டாயங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒருபோதும் நாம் வாழ்ந்த காலத்தில் நேர்ந்த அனுபவங்களை வெளியே கசியவிடக்கூடாது. அவற்றை இதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். நட்பு புனிதமானது, உறவுகள் புனிதமானவை. அவற்றை காப்பாற்றுகிற போது
இழந்த நட்பை மறுபடியும் பெறலாம், ஆனால் சொன்ன சொற்களை திரும்ப பெற முடியாது. அதுதான் ஒரு மனிதன் மற்றவர்கள் அன்பை பெறுவதற்கான வழிகள். அந்த 1000 சன்னல்கள் வழியாக வருகிற காற்றுதான் நம்முடைய வாழ்க்கையை மனமுள்ளதாக மாற்றும். நன்றி, வணக்கம். லாஜிக்கல் திங்கிங் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபிலாசபிக்கல் திங்கிங் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே லாஜிக்கலாக திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த லாஜிக் மேலே நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அப்பப்போ அந்த ஃபிலாசபி பக்கம் இல்லை சாஞ்சி நல்லா தூங்கிட்டு திருப்பி ஏஞ்சி வந்தோம் அப்படின்னா அந்த லாஜிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கல் அண்ட் இல்லாஜிக்கலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லிசாரி கொடுது. ஆனால் நிறைய பேருக்கான ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே பெரிய விஷயமா வந்து தோணும். ஸோ ஹாப்பினஸ் வந்து ஃபில்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு எந்த ஒரு கிரீஃப்மே இல்லாமல் ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கும். அது வரைக்கும் பாசிட்டிவாக கிளம்புறது, திருப்பி பாசிட்டிவ். நாளைக்கு வந்து உங்களை சந்திக்க போகிறது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சௌமியா. இனிய பாய். இன்று